வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் என்ஜினியரிங், மெடிக்கல், அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாலிடெக்னிக், ஸோ இந்த மாதிரி எல்லா அட்மிஷன் கவுன்சிலிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஷெட்யூலை பற்றி தான் ஷெட்யூல் ப்ளஸ் என்னைக்கு வந்து அந்த கவுன்சிலிங் நீங்கள் போய் அட்டன் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ பாருங்க, நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்படிங்கிற வெப்சைட் போய்க்கோங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யூஜி கோர்சஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பாருங்க, டென்டேட்டிவ் ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டென்டேட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரி ரவுண்ட் 1 டென்டேட்டிவ் கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் பற்றியும் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா, ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ இதில் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் அப்படிங்கிறது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு தான். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மென், அதுக்கப்புறம் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ், இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் நடக்க போகுது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்குலர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். டேட்டு, ஒரு டைமு, என்ன கேட்டகரி, யார் யாரெல்லாம் வந்து அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 13/8/2026 வியாழக்கிழமை, டைம் காலையில் 8 மணிக்கு. சரிங்களா? 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உண்டான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர்த்தோட டீட்டெயில்ஸ் வரும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1லேருந்து 25 வரைக்கும் மட்டும் இருக்கிறவங்கள மட்டும் வர சொல்கிறாங்க. ஃப்ரம் த எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவைலபிள் இன் தி அஃபிஷியல் வெப்சைட். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சீரியல் நம்பர் 1லேருந்து சீரியல் நம்பர் 25 வரைக்கும் 25 பேர்த்த மட்டும்தான் வந்து அவங்க கூப்பிடுறாங்க. காலையில் 8 மணிக்கு நீங்கள் இருக்கணும். 8 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மென்க்கு கேட்டகரி. ஸோ அதே அந்த எக்ஸ் சர்வீஸ்மென் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கிறவங்கள வர சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதே 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அவைலபிள் இன் தி அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? எல்லாமே கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறாங்க. அது பிரகாரம் பார்த்து எங்கே போகணும் அப்படிங்கிற டீட்டெயில் பாருங்க. வேணும் வந்து லெக்சர் ஹால் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட், சென்னைக்கு தான் வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு நேரடியாக போகணும். சரிங்களா? என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நோ இண்டிவிஜுவல் ஹால் லெட்டர்ஸ் வில் பி சென்ட். தனியாக இண்டிவிஜுவலாக யாருக்குமே அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் வில் பிரசன்ட் 1 hour ப்ரியர் டு commencement of the counseling along with one of their parent at their own cost. சரியா? 1 ஹவருக்கு முன்னாடி போகணும். 8 மணினா 7 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Candidates should produce a demand draft payable at Chennai for ₹500 drawn in favor of Secretary's Election Committee, Chennai 10 at the time of counseling as processing fee. 500 வந்து ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லி நீங்க டிடி எடுத்துட்டு போகணுங்கிறாங்க. கேண்டிடேட் ரெக்வஸ்டட் பிரிங் தி ஃபாலோயிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வித்தவுட் விச் த கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி அலௌடு டு பார்ட்டிசிபேட் இன் த கவுன்சிலிங். இதெல்லாம் இல்லாம நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்ல உங்களால கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் யூஜி 2026 அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் ஃபார் த கேண்டிடேட் ஹூ ஹவ் ஸ்டடி கம்ப்ளீட் இன் தமிழ்நாட்டில் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கடைசியாக எங்கே படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எனி ஒன் ஆஃப் த பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதர் அப்பாவா தான் இருக்கலாம் இல்லைன்னா அம்மா தான் இருக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் இந்த 9மே கண்டிப்பா உங்ககிட்ட ஒரிஜினல்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சின்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் allotment is not guaranteed to everyone. allotment வந்து
இப்போ நிறைய பேர்த்த கூப்பிட்டுருக்கிறதுனால கூப்பிட்டவங்க எல்லாத்துக்குமே அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்ல முடியாதுங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. சரிங்களா? கேண்டிடேட் கேன் அட்டன் த கவுன்சிலிங் ஆஸ் பர் த டேட் டைம் மார்க் மென்ஷன் இன் தி ஷெட்யூல் பிரகாரம் நீங்க வந்து வரணும். கேண்டிடேட் ஷல் ஒன்லி ஆப்ட் ஃபார் த வேகன்சிஸ் அவைலபிள் அட் த டர்ன். அவங்க டர்ன் வரும்போது எதுக்கு வேகன்சி இருக்கோ அது மட்டும் தான் அவங்களுக்கு அலாட் ஆகும். மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அதர் கம்யூனிகேஷன் டிவைசஸ் ஆர் நாட் அலௌட் இன் தி கவுன்சிலிங் ஹால் டியூரிங் த டர்ன். கவுன்சிலிங் ஹாலில் கண்டிப்பா மொபைல் ஃபோனோ கம்யூனிகேஷன் டிவைஸோ அலௌடு கிடையாது அப்படிங்கிறாங்க. கேண்டிடேட் சுட் பிரிங் த டிமாண்ட் டிராஃப்ட். டியூஷன் ஃபீஸுக்கு உண்டான டிமாண்ட் டிராஃப்ட் வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. சப்போஸ் அப்படி நீங்க எடுத்துட்டு போகல, இஃப் கேண்டிடேட் டு நாட் பிரிங் த டிமாண்ட் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி ஃபார் த சேம் அரேஞ்ச் அட் தி வென்யூ ஆஃப் த கவுன்சிலிங். கவுன்சிலிங் வெல்யூலே அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதான் டியூஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸ் ரெண்டுமே. அலாட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. சரி, 500 18,073. உங்களுக்கு நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து டிடி டிமாண்ட் டிராஃப்ட் 500 ரூபா அப்படிங்கிறது ப்ராசஸிங் ஃபீஸ். அது வந்து எல்லாத்துக்குமே காமன். அது யாரா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் காமன். அதுக்கப்புறமேட்டு மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி கேட்டகரி வைஸா மாறுது. ஸோ அதை வந்து நீங்க எடுத்துட்டே கூட போகலாம். இல்ல நீங்க நேரடியாக அங்கேயே போய் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ த எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் வில் பி பப்ளிஷ் இன் தி அஃபீஷியல் வெப்சைட் ஆஃப் 12/8/2026. சரிங்க, இந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி மட்டும் இன்னும் இது வரைக்கும் வந்து அவங்க விடல. ஸோ அதை மட்டும் என்ன சொல்றாங்கன்னா 12ஆம் தேதி நாங்க விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல். சரியா? ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனு, சில்ட்ரன்ஸ் சர்வீஸ் மேனு, பர்சன் வித் டிசபிலிட்டி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி. 13/8/2026 காலையில 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள அந்த 1 ஹவர்ல வந்து முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இந்த சீரியல் நம்பர் இந்த சீரியல் நம்பர் வரைக்கும் இருக்கிறவங்க மட்டும் வாங்கன்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நான் அடுத்த ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.